ஆன்லைனில் பயணச்சீட்டுகள் வெளியிடப்பட்டவுடன் அனைத்து பயணச்சீட்டுகளையும் உடனடியாக கொள்வனவு செய்து 2000 ரூபாய் பெறுமதியுடைய பயணச்சீட்டை வெளிநாட்டு பயணிகளுக்கு 16,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யும் குழுக்கள் பற்றிய தகவல்கள் தம்மிடம் இருப்பதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். சாதாரண ரயில் பயண சீட்டுகள் ஆன்லைனில் ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே வெளியிடப்படும். அவ்வாறு வெளியிடப்பட்டு 42 செகண்ட்களுக்குள் அனைத்து பயணச்சீட்டுகளும் விற்பனையாகியுள்ளன. இது தொடர்பில் நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அறிவித்தோம். அவர்கள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். எனக்கு இது குறித்து திருப்தி ஒன்று இல்லை. தெரிந்தளவில் சேவருக்கு மேலாக மற்றொரு சேவர் ரன் ஆகின்றது. அதனை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்தளவு ஒரு சிக்கலான நிலைமையாகவும் உள்ளது. கண்டி, புறக்கோட்டை, அல்ல ஆகிய ரயில் நிலையங்களின் ஊடாகவே இந்த மோசடி இடம்பெறுகின்றது. அங்கு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வேறு இடங்களுக்கு அவை கைமாற்றப்படுகின்றன. 2000 ரூபாய் பெறுமதியுடைய பயணச்சீட்டுகள் 16,000 ரூபாவுக்கு விற்பனையாகின்றது. கண்டியில் உள்ள முச்சக்கர வண்டிக்காரர்களும் அவற்றை விற்பனை செய்ய முற்படுகின்றனர்.